நானும் பைபிளை உருட்டி உருட்டி நான் உயிர்த்தெழுதலை பற்றி என்னெல்லாம் இருக்குது எல்லாமே வாசித்து முடிச்சுட்டு எனக்கு ஆண்டவர் என்ற தெளிவாக உணர்த்தின சில விஷயத்தை மட்டும் உங்கள்கிட்ட நான் பேச போகிறேன். கொலோசேயருக்கு பவுல் எழுதின புத்தகத்தில் ஒரு 3 முக்கியமான விஷயங்களை சொல்லிவிட்டு நம்ம என்ன செய்யணும் இந்த காலத்தில் அப்படிங்கிறத சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். முதலாவது கொலோசேயர் 1ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மருத்துவத்திலிருந்து எழுந்த முதல் பேருமானவர். ஓகே, ஆண்டவர் முதல்வர். முதலாவது எல்லாத்துக்கும் மேலானவர் அவர் தான். அவர் தான் நம்பர் 1 நம்ம வாழ்க்கையில். அதை நிரூபிப்பதற்காக அவரே உயிரோட வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவோட லாசரை உயிரோட எழுப்பியிருக்கிறாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து அவராகவே எழுந்து வந்தார். பைபிளில் சொல்லியிருக்கு, என்னுடைய ஜீவனை கொடுக்கவும் அதை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் பிதா கொடுத்துருக்கிறாருன்னு இயேசு கிறிஸ்து சொல்றார் யோவானில். ஸோ உயிர்த்தெழுந்த முதற் பேனர் அவர் தான். உயிரோடு எழுந்து வந்தவர் அவர் தான். நம்ம எல்லாம் அவருக்கு அப்புறம்தான் உயிரோடு எழுப்பப்பட போயிடும். அவர் தான் எழுப்ப போகிறார். அப்போ முதலாவது உயிர்த்தெழுந்தவர் அவர் தான் முதல்வர் அப்படிங்கிறத நமக்கு நிரூபிப்பதற்காக இந்த உயிர்த்தெழுதல் நடந்தது. உயிர்த்தெழுதல் தான் கிறிஸ்தவத்தினுடைய ஒரு அஸ்திவாரம் அல்லது ஆணிவேர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் நம்முடைய பிரசங்கம் விருதா, நம்முடைய விசுவாசமும் விருதா அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போது இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவர் முதல்வர். அவர் நம்முடைய வாழ்க்கையில் முதன்மையாக இருக்கிறவர். த லார்ட்ஷிப் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என் வாழ்க்கைக்கு ஆண்டவராக இருக்கிறார், என் வாழ்க்கையை ஆட்சி செய்கிறவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நிரூபிப்பதற்காக அவர் வந்தார். இன்னொரு இடத்துல பவுல் சொல்கிறாரு, அவர் பலமாய் நிரூபித்தவர். உயிர்த்தெழுதலினாலே அவர் தேவகுமாரன் என்று பலமாய் நிரூபிக்கப்பட்டவர். அவர் இப்போ ஆண்டவர் நிரூபிக்கிறது என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் உன் வாழ்க்கையில் முதல்வராக இருக்க வேண்டும். ஏன் அவர் நம்முடைய வாழ்க்கையில் முதல்வராக இருக்கணும்? அவர் எல்லாவற்றுக்கும் தகுதியானவர். ஒர்த்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்களா, அவரை நம்ம ஆராதிக்கிறோம். அதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லலாம், ஒர்த்ஷிப். அவருக்கு அதுக்கு தகுதியானவர், அதனால் அவர் அதை ஆராதிக்கிறோம். அப்போ அவர் தகுதி உள்ளவர். நாம் நம் வாழ்க்கையில் அவரை நம்பர் 1 வைக்கிறதுக்கு அவர் தகுதி உள்ளவர். அதனால தான் அவர் உயிரோடு எழுந்தார் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், முதல்வராக இருக்கும்படி அவரே ஆதியும் மருத்துவரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். இயேசு கிறிஸ்து மருத்துவர்லேருந்து உயிர்த்தனார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் அவரை நம்பர் 1 நம்மளோட வாழ்க்கையில் வைக்க வேண்டும். முதலாவது தேவனை தேடுங்கள், அவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், அப்பொழுது எவ்வளோ கூட கொடுக்கப்படும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, எல்லாம் கிடைக்கணுன்றதுக்காக அவரை முதல்ல வைக்கிறாங்க. ஆண்டவரே நீங்கள் தான் ஸ்தோத்திரம், எல்லா மகிமையும் அவருக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிஜமாக பார்த்தா அவங்க வாழ்க்கையில் எனக்கு இது வேணும், இதுக்காக கடவுள்கிட்ட இருக்கேன் அப்படின்னு தான் இருப்பாங்க. நல்லா கூட்டி கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னு. அப்படி இருந்தால் நாம் பரிதபிக்கப்படக்கூடியவர்களும் பைபிள் சொல்லுது. இன்மைக்காக மாத்திரம் அவரை நாம் தேடி இருந்தோம்னா நாம் பரிதபிக்கப்படக்கூடியவர்கள். எல்லாருக்குள்ள பிரச்சனை நமக்கு உண்டு. ஒரே வித்தியாசம், இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கார் அப்படிங்கிறது. மற்றவங்களாம் செத்து போயிடுவான் அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது. நாம் உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா அவர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறார். அப்போ அவரை நம்முடைய வாழ்க்கையில் முதன்மையாக வைக்கும்போது என்ன சூழ்நிலை வந்தாலும் அவர் நம்ம கைவிட மாட்டார். ஏன்னா இன்னொரு நம்பிக்கை இருக்குது, மிஞ்சி போனால் உயிர் தானே போகும், அவரை போல் நானும் உயிர்த்தெழுந்து அவர்கிட்ட போவேன் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஆதி கிறிஸ்தவரில் பார்த்தீங்க அப்படி சொன்னால், தங்கள் நம்பிக்கைக்காக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறாருன்னு சொன்னதுக்காக செத்தாங்க. அவங்க ஈஸியாக சிம்பிளாக சொல்லிட்டு போயிருக்கலாம், அவர் உயிரோட எலும்பலை அப்படின்னு சொல்லியிருக்கலாம், அவர் எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பார்த்தாங்க, அவரை கண்ணால் பார்த்தாங்க. 500 பேர், ஒரு சின்ன கூட்டம். அவங்கள யாராலும் மறுக்க முடியல. ஜீவாதிபதியாகிய கிறிஸ்துவை நீங்கள் கொலை செய்தீர்கள், அவரை தேவனானவர் உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் அப்படின்னு சொன்னாங்க. இயேசு கிறிஸ்துவ மறுதளிச்ச ஒருத்தன் என்ன சொல்கிறான், ராஜாக்கள் முன்னால் போய் வீடை பூட்டிக்கிட்டு இருந்தவன் ராஜா அரண்மனையில் போய் நின்று ஃப்ரண்ட்டில் நின்று சொல்கிறான், ஜீவாதிபதியாகிய கிறிஸ்துவை நீங்கள் கொலை செய்தீர்கள், தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். உயிரை கொடுக்குற அளவுக்கு ரெடியாக இருக்கும். அவங்க எச்சரித்து அனுப்புகிறாங்க. நாங்கள் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும், எங்களுக்கு நடந்ததை. அந்த ட்ரெடிஷனில் அந்த உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்தவங்க சொன்னதை எழுதி வச்சுருக்காங்க இந்த பைபிளில். அதை நம்ம நம்புகிறோம். நாம் தரிசித்து விசுவாசிக்காமல் என்ன செய்கிறோம்? தரிசிக்காமலே விசுவாசிக்கிறோம். கண்டு விசுவாசிக்கிறத விட காணாமல் விசுவாசிக்கிறது மேல் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை சொல்லியிருக்கிறோம். அப்போ நம்ம காணாமல் விசுவாசிக்கிறோம். எப்படி விசுவாசிக்கிறோம்? இந்த விசுவாசத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். கிறிஸ்தவங்களை நிறைய மோசமானவங்க இருக்கிறாங்க, கடவுள் பேரை சொல்லிட்டு ஊழல் பண்ணவங்க இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு நடுவில் அதை ஒரு டார்க் பேக்ரவுண்ட் வச்சோம்னா அதில் ஷைன் பண்ணுற கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்க
இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையை தங்கள் வாழ்க்கையில் உணர்ந்தவர்கள் அதை மற்றவங்களுக்கு காட்டுகிறவர்கள். நீங்கள் தொட்டோன்னே அதிசயம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒருத்தரை மன்னிக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், அதுவே பெரிய சாட்சி. நான் ஒருத்தரை மன்னிக்கிறேன், மனுஷனுடைய சுபாவம் என்ன, பழிக்கு பழி வாங்கணும்னு சொல்லுறது. ஒரு அடி அடிச்சுட்டாலும் திருப்பி அடிச்சிடணும், தானாக வந்துடும் உள்ளேருந்து. நீங்கள் எவ்வளோ பெரிய சாதுவாக இருந்தாலும் வந்துடும் உடனே. ஆனால் அதை அடக்குறீங்க, நான் மன்னிக்கிறேன்னு சொல்கிறீங்கல்ல, அதுதான் உயிர்த்தெழுந்த வல்லமை. அதை தான் இங்கே நம்ம இந்த இதில் பின்னால் பார்க்க போகிறோம். அவர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அவர் யாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப அருமையான ஒரு வசனம் சொல்லணும். இது தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக இயேசுவுக்குள் வாசமாக இருக்கிறது. காட் எப்படி இருப்பாருன்னு நம்ம பார்த்ததில்லை. பெரிய மலையில் அப்படி தீயா எரிஞ்சிட்டு இருந்தார், பக்கத்தில் மலையை தொட்டவன் செத்து போயிட்டான், அவரை பார்த்துட்டு யாரும் உயிரோடு இருக்க முடியாது. அப்படிப்பட்ட காட், அவருடைய தேவத்துவம், அவருடைய முழு தன்மை சரீர பிரகாரமாக இயேசுவுக்குள் வாசமாக இருக்கிறது. பரிபூர்ணம்னா என்ன? முழுசு, முழுமையும். கடவுளுடைய முழுமையும் எங்கே இருக்குது? இயேசு கிறிஸ்து உடம்புக்குள்ள இருக்குது. கடவுள் ஒரு சிருஷ்டிகர், எல்லாத்தையும் படைத்தவர். அவர் ஒரு படைப்பாக மாற முடியுமா? முடியாது. ஆனால் அது இங்கே நடந்திருக்கு இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில். அதுதான் பரிபூர்ணம். அதில் ஒரு சின்ன குறை இருந்தது, தேவன் தன்னை வெளிப்படுத்த முடியாமல் இருந்தது பல வகைகளில். கடைசியாக அவர் பண்ணார், நான் உருவாக்கின ஒரு உருவமாக மாறுறேன், மாறி என்னையே ஜீவ பலியாக கொடுக்குறேன் அப்படின்னு போகிறார். அதான் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவோட உடம்புல இருக்குது. அவர் மனுஷனை வந்தால் தான் அவர் பலியாக முடியும், ஒரு மனுஷனை வந்தால் தான் தன்னை வெளிப்படுத்த முடியும். பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. அதில் ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு பகுதியாக பார்ட்டாக இன்ஸ்டால்மெண்ட்டாக ஒவ்வொரு டைமும் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். தீர்க்கதரிசிகள் மூலமாக, மற்ற ஆசிரியர்கள் மூலமாக எல்லாம் கொடுக்குறார். ஆனால் கடைசியில் இயேசு கிறிஸ்து மூலமாக முழுமையாக தன்னை காட்டிவிட்டார், பைபிள் எழுதி வச்சிட்டார். அப்போ அதை காட்டுறதுக்கு வந்து அந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, நமக்கு எல்லாத்துக்கும் முதல்வராக இருக்க முடியாத உயிரோடு எழுந்திருக்கிறார். அந்த 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இதில் ஒரு அருமையான ஒரு ஈஸ்டர் மெசேஜ் இருக்குது. 2ஆம் அதிகாரம் 12ல் ஞானஸ்நானத்தினால் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது ஒரு அழகான ஒரு வசனம். நாம் எல்லாருமே 100% பர்ஃபெக்டான செயின்ட்டுகள் கிடையாது, சரியா? அதே மாதிரி நம்ம 100% பாவி, ஆண்டவரே பாவின்னு அடிச்சுட்டு எடுக்கிற அவசியமே இல்லை. இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நமக்கு விசுவாசம் வைப்பதற்கு ஒரு விஷயம் இருக்குது, தேவனுடைய செயல். தேவனுடைய செயல் என்ன செயல்? எந்த செயல் மேலே விசுவாசம் வைக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை மருத்துவரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறோம். நான் ஞானஸ்நானம் பெறும்போது முங்கினேன், அது ஒரு அடையாளம். செத்துட்டேன், பழைய மனுஷன் செத்துட்டான், திரும்ப வெளியே வந்துட்டான். வெளியே வந்த பிறகு என்னால் பழைய வாழ்க்கைக்கு போக முடியுமா? ரொம்ப கஷ்டம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்புன தேவனுடைய அந்த வல்லமையை நான் நம்புறதுனால, அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கூட நானும் உயிர்த்தெழுந்திருக்கிறேன், என்னையும் உயிர்த்தெழ வைத்திருக்கிறாங்க நம்பிக்கையில், அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையில் நான் என்ன பண்ணுறேன்? புது மனுஷனாக போயிட்டு இருக்கிறேன். தன் மாதிரி விழுந்துட்டு இருக்கேன், திரும்ப எஞ்சி வந்துட்டு இருக்கேன். ஆனால் அந்த வல்லமையை எடுத்துகிட்டு போகுது. ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் அழகான வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு கோழி இருக்குன்னு வச்சிங்களேன், அது ஆடு இருக்குது, பலி விடுறோம் அப்படின்னா வெட்டி தூக்கி வச்சிட்டோன்னு என்ன செய்யாது, அங்கே தான் இருக்கும். அதை எரிக்கலாம், அதை துண்டுனா வெட்டி எதாவது பண்ணலாம். உயிரோடு உள்ள கோழியை காலை கட்டிங்க வச்சு என்ன செய்யும்? எஸ்கேப்பாக தான் பார்க்கும். நம்மளை ஜீவ பலியாக கொடுக்கணும். என்ன அர்த்தம்? நம்ம மாமிசம், நம்முடைய சரீரம், பழைய மனுஷன் திரும்ப பழிவாங்க சொல்லும், சரியா? 4 வார்த்தை பேச சொல்லும், நம்ம உடம்பு விரும்புகிற விஷயத்தை போய் எடுக்க சொல்லும். ஆனால் கையை காலை கட்டி போட்டு இருக்கிற இடம் என்ன? பலிபீடங்கிறதுனால திரும்ப நான் வரேன். இயேசு கிறிஸ்து தான் சொல்றாரு, அனுதினமும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரம் நல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்போது இந்த இடத்துல நம்ம பார்க்குற விஷயம், இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின தேவன் என்னையும் உயிரோட வச்சிருப்பாரு, ஆவிக்குற வாழ்க்கையில் உயிரோட வச்சிருப்பாரு. என்னால் முடியாதுன்னு சொல்ல விஷயத்தை செய்ய வைப்பார். இன்னைக்கு சர்ச்சில் பாஸ்டர் சொன்னார், இயேசு கிறிஸ்து கூட இருந்த சீஷர்கள் பெருசாக அற்புதம் ஒன்றுமே செய்யலை அவர் கூட இருக்கும்போது. ஆனால் உயிர் தெழுந்த பிறகு அவன் நிழல் போட்டால் கூட சோகமான அளவுக்கு போயிட்டாங்க. அவர் உயிர் தெழுந்த வல்லமையினால் அவர் செய்யாததை கூட நாம் செய்ய வைக்கிறார் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துக்கு பைக்கு கிடையாது, கார் கிடையாது, ஏதாவது ஃபேன் கூட கிடையாது, இப்படி ஒரு வீடும் கிடையாது அவருக்கு, தலைவை சாய்க்க இடம் கூட இல்லை இருந்துச்சு. என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும்
மேலானவைகளை செய்வான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதுதான் இங்கே நமக்கு சொல்லியிருக்க ஆண்டவர். நாம் உளுந்து எஞ்சி வரோம். ஞானஸ்நானத்தில் நம்ம வந்து அடக்கம் பண்ணப்படுகிறோம். மீண்டும் உயிர்த்தெழுவதற்கு ஒரு விசுவாசம் இருக்குது. அந்த விசுவாசம் என்ன விசுவாசம்? இயேசு கிறிஸ்துவை மருத்துவரிலிருந்து எழுப்பினவர் மேலே உள்ள அந்த தேவனுடைய செயல். அவரால் உயிர்ப்பிக்க முடியும். பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம், எலும்பு சரியா காஞ்சு போன எலும்பு. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து லாசரு உயிரோடு எழுப்பினார், ரவியோட மகனை எழுப்பினார், சிறு ரவியருடைய மகளை உயிரோடு எழுப்பினார். பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம் தேவனால் முடியும். உலர்ந்து போன எலும்புகள் எஞ்சி வருது. சரி, அது கூட ஒரு தரிசனம் வச்சுக்கிங்க. எலிசாவுடைய எலும்பு பட்டு, எலிசாவுடைய டெட் பாடி பட்டு, எலிசாவுடைய எலும்பு பட்டு செத்து போய் அடக்கம் பண்ணப்பட்ட, அதாவது எலிசாவுடைய கல்லறையில் அவன் எலும்பு இருக்குது. அதில் போகிறவங்க ஒரு பாடியை உள்ளே போட்டு போனாங்க. அந்த பாடி அந்த எலும்பு தொட்டவொடனே உயிரோட எழுந்திருச்சு. கர்த்தரால் முடியாத குறை ஒன்றுமே கிடையாது. அவர் அதை செய்கிறார். அந்த வல்லமை நம்முடைய உள்ளான மனுஷனில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய உயிரை அவர் தர்றார், நம்ம உயிர்ப்பிக்கிறார். 2வது 20ஆம் வசனத்தில், அதே கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் ஒரு அழகான சொல்லப்பட்டிருக்க வசனம், அவர் நம்மை ஒப்புரவாக்குகிறார், சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாக தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் பிரியமாயிற்று. ஒப்புரவு அப்படின்னு சொல்லும்போது ரெக்கன்சிலேஷன் சொல்லுவாங்க. நீங்கள் அந்த காலத்து பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ஸில் சொல்லிக் கொடுப்பாங்க. ரெக்கன்சிலேஷன் அப்படின்னு என்னென்னா, நம்ம அக்கௌண்ட்டில் ஒரு 10,000 ரூபாய்னு வச்சுக்கலாம். நம்ம பாஸ்புக்கில் 10,000 எழுதியிருப்பாங்க, நம்ம கையில் இருக்குப்பா. இப்போ தான் பாஸ்புக்கே நம்ம வேணாம், ஃபோன்லேயே வந்துடுது. அந்த காலத்தில் பாஸ்புக் கையில் இருக்கும். 10,000 ரூபா நீங்கள் போட்டிருக்குது. நீங்கள் 2 நாளைக்கு முன்னால் ஒரு செக் ஒருத்தருக்கு வந்து 5,000 ரூபாய்க்கு எழுதி கொடுத்துருக்கீங்க. அது இங்கே வரல இன்னும். பேங்க்குக்கு அவர் போட்டு 5,000 ரூபாய் எடுத்துட்டார். நீங்கள் 10,000 இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. உங்கள் பாஸ்புக்கில் எவ்வளோ நிஜமாக இருக்குது? 5,000 ரூபா தான் இருக்குது. நீங்கள் போய் பணம் எடுக்க போகிறீங்க, அங்கே போய் எடுக்க போகிறீங்க. 10,000 ரூபாய்க்கு எழுதிட்டீங்க, உள்ளே கொடுத்துட்டீங்க. அவன் என்ன சொல்லுவான்? அக்கௌண்ட்லேயே 10,000 இருக்குது, ஆனால் உள்ளே 5 தான் இருக்குன்னு சொல்லிட்டான். இது போட்டோம். இன்னொருத்தர் உங்களுக்கு தெரியாமல் 25,000 ரூபாய் செக் போட்டிருக்காரு, ட்ரான்ஸ்ஃபர் ஆகி உள்ளே போயிருக்கு. அது இங்கே எழுதலை. நீங்கள் போகும்போது அது கணக்கில் வந்துச்சு, எழுதுகிறாங்க. ஸோ ஒப்புரவாக்குதல் என்ன? 2 பக்கமும் சரியில்லாமல் இருக்கிறத திரும்ப உட்காந்து எழுதுறது. அப்போ அக்கௌண்டன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் 10,000 ரூபாய் எங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குது, ஆனால் 5,000 ரூபாய்க்கு நான் செக் கொடுத்துருக்கேன், அப்போ 5,000 தான் இருக்கணும். நான் 25,000 செக் எனக்கு வரப்போகுது, அப்போ எனக்கு வந்து கணக்கு இப்படி இருக்கணும் இப்போதைக்கு. ஆனால் பேங்க் பாஸ்புக்கில் இதுதான் இருக்குது. ஸோ நம்ம வந்து பரலோகத்துக்கு போக வேண்டிய ஆட்கள், அவருடைய பிள்ளைகள். அங்கே நம்ம எப்படி இருக்கணுங்கிறது இப்போ நடக்கலை. அதை எப்படி சரி பண்ணுங்கிறதுக்கு ஒப்புரவாக்கிறதுக்கு ஆண்டவர் நடுவில் வரார். இயேசு கிறிஸ்துடைய சாயல் நமக்கு வரணும். அதில் என்ன பிரச்சனை இருக்குது அதை சரி பண்ணுறதுக்கு ஆண்டவர் வந்து அது அவருக்கு பிரியமாக இருந்தது. எப்படி ஒப்புரவாக்கினார்? சிலுவையின சிந்தின ரத்தத்தினாலே. நாம பாவிகள், நம்ம நினைவால் பாவம் செய்கிறோம், வார்த்தையால் பாவம் செய்கிறோம், செய்கைகளால் பாவம் செய்கிறோம். பிதாவுக்கு பக்கத்தில் நம்ம போகக்கூட முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால என்ன பண்ணுறாரு? நம்மளை நீதிமான்களாக்கி பக்கத்தில் கொண்டு வர்றார். நம்முடைய சொந்த நீதி இல்லை, அவர் சிலுவையில் சிந்தின நீதி. அந்த நீதி பக்கத்தில் கொண்டு ஒப்புரவாக்குது. அவர் பக்கத்தில் போக முடியாத பரிசுத்தமான கடவுள், பட்சிக்கிற அக்கினி. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரே பேரான குமாரனாக என்ன செய்றார்? அவர் வந்து சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி ஒப்புரவாக்குகிறார். இப்போ ஒப்புரவாக்குறது நம்மளோட விஷயம் இல்லை, யாரோடது? ஆண்டோடைய விஷயம். அப்போ அந்த ஒப்புரவாதலின் ஊழியத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நீங்கள் எங்கிட்ட ஒப்புரவாக நிறைய மக்கள் சுற்றி இருக்காங்க, அவங்ககிட்ட என்னை கொண்டு போய் சேருங்க. அவர்கிட்ட வந்தப்போ நம்ம அதை செய்கிறோம். நீங்கள் நிறைய இடத்துல அதை பார்க்கலாம். பின்னால் கொரிந்தியரில் வந்து ஒப்புரவாக ஊழியத்தை ஆண்டவர் எப்படி கொடுத்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இங்கே அந்நியர்களும் சத்துருக்களுமாக இருந்த நாம் 21ஆம் வசனத்தில், அந்நியர் புறஜாதின்னு சில பேர் சொல்லுவாங்கல்ல, ஆண்டவருக்கு சம்மந்தம் இல்லாதவங்க, கெட்ட கெட்ட விஷயங்கள் செஞ்சதுனால மனதிலே சத்துருக்களாக இருந்தோம். கோயிலுக்கு போகலாம், ஜோம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம், மனசில் சத்துருக்கள் தான், அப்படி தான் இருந்திருக்காங்க. அவங்களை அவர் எப்படி மாற்றுறாரு? பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் தமக்கு முன்பாக கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அப்போ ஆண்டவர் சிலுவையில் தன்னுடைய உயிரை கொடுத்த நிமித்தம் ஒப்புரவாக்கியிருக்காரு. உயிர்த்தெழுத நிமித்தமாக அவனுடைய திரும்ப உயிரோட எழுப்பி அந்த தகுதிக்கு ஏற்றபடி நடக்கிறதுக்கு நமக்கு பலம் தருகிறார். உயிர்த்தெழுதலின் வல்லமை. பவுல் சொல்லார், உயிர்த்தெழுதலின் வல்லமையை கண்டுகொள்வதற்கான எல்லாத்தையும் விட்டுறேன் அப்படின்னு அவர் சொல்லார். உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விட இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்கு முக்கியம் அப்படின்னு அவர் சொல்கிறார்.
ஆண்டவர் வந்து முதல்வராக இருக்கிறாரு, ஒப்புரவாக்குறவராக இருக்கிறார். அடுத்து வந்து அவர் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். ஏற்கனவே நான் சொன்னதை தான் திரும்ப சொல்ல போகிறேன். 2ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள் வாசிக்கலாமா? அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலில் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்கள் இருந்த உங்களையும் அவரோடு கூட விருப்பித்து அக்கிரமங்களை எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து அடுத்து வாசிங்களேன். நமக்கு எதிரியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குறைத்து அதை நடுவில்லாதபடிக்கு சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவைகளை வெற்றி சென்றார். ஆண்டவர் நம்மளை உயிர்ப்பிக்கிறார். நான் ஏற்கனவே சொன்ன அதே விஷயம் தான். நம்ம உயிர்ப்பிக்கிறார். நம்மளால் செய்ய முடியாத செய்ய வைக்கிறார். என்னால் மன்னிக்க முடியாது, ஆனால் அவர் என்னை மன்னிக்க வைக்கிறார். நீங்கள் இந்த காரி டென்பூம் கதை கேள்விப்பட்டிருக்கீங்க. அவங்க வந்து செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கும்போது ஹிட்லர் யூதர்களை கொலை செய்யும்போது இவங்க வீட்டுக்குள்ள அண்டர் கிரவுண்டு ரூம் ஒன்று ரெடி பண்ணி உள்ளே வச்சு அவங்கள பாதுகாத்து வச்சுருந்தாங்க. அவங்கள ஜெர்மன் மக்கள் கடைசியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஜெர்மன் போலீஸ் கண்டுபிடிச்சி அவங்கள ஜெயிலில் போடுறாங்க. இவங்க சிங்கிள் தான். அவங்க தங்கச்சி, அக்கா, ஒரு சிஸ்டர் ஒன்று, ஒரு பிரதர் ஒன்று, அவங்க அப்பா வயசானவர். அவங்க அப்பாவும் பிரதரும் செத்து போயிட்டாங்க இங்கே இன்னொரு கேம்பில். இவங்க 2 பேரும் ஒரே கேம்பில் இருக்காங்க. அடிமை வேலை செய்ய சொல்லாங்க. அந்த கல் வெட்டி கொண்டு போக சொல்லாங்க, வண்டியை தள்ளிட்டு போக சொல்லாங்க, வேலை செய்கிறாங்க, அடிக்கிறாங்க, மிதிக்கிறாங்க. அப்போது காரியுடைய சிஸ்டர், அவளை ஒருத்தன் ஒரு ஜெர்மன் சோல்ஜர் வந்து மிதித்து கொல்றான் கண்ணு முன்னால். இந்த காரியால் எதுவுமே செய்ய முடியல. அவங்க அந்த கேம்புக்குள்ள உட்காந்து எல்லாருக்கும் பைபிளை சொல்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, நிறைய அதிசயங்களாக நடக்குது, அற்புதங்களாக நடக்குது. எல்லாம் முடிஞ்சுது. இவங்க எல்லாம் ஜெர்மன்லாம் மன்னிச்சிட்டேன், இனிமேல் வந்து மன்னிப்பின் செய்தி, ஒப்புரவாக்குதல் செய்தி நான் ஜெர்மனி ஃபுல்லாக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்க. பைபிள் எடுத்துகிட்டு போய் ஒரு இடமா பிரசங்கம் பண்ணுறாங்க. ஒரு பர்டிகுலர் சின்ன ஊரில் ஒரு குட்டி சர்ச்சில் இங்கே பிரசங்கம் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாங்க, ஆனால் ஆண்டவர் மன்னிக்க உதவி செஞ்சார், இப்போ வந்து அந்த மன்னிப்பு உங்களுக்கும் தராரு, அவர் நல்லவர்னு சொல்லி அவங்க பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு போகும்போது நிறைய பேர் வரிசையில் வந்து கை கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது இவங்க தங்கச்சியை கொன்ன அந்த காடு, சரியா, அந்த பிரிசனர் ஒருத்தன், பிரிசன் காடு ஒருத்தர் வந்து நிற்கிறார், கை கொடுக்குறாரு. அவர் சொல்கிறாரு, நீங்கள் இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறாருன்னு சொன்னீங்க, நீங்கள் மன்னிச்சிட்டீங்கன்னு சொன்னீங்க, இப்போ நான் நேரில் பார்க்க போகிறேன். நான் வந்து இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கிட்டேன், இந்த சபையில் மெம்பராக இருக்கிறேன், என்னை உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும், என்ன நீங்கள் மன்னிக்கிறீங்களா, என்னைய சகோதரனை ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை நீட்டுறான். அந்த அம்மா சொல்கிறாங்க, என்னால் கையை எடுத்து ஷேக்கான் கொடுக்க முடியல, எப்படி வேணால் நான் மன்னிக்க முடியும், எவ்வளவு கொடூரமாக என் தங்கச்சியை கொண்டான், என் முகம் என் மனசில் இன்னும் இருக்குது. அவங்க ஜோம் பண்ணாங்களா அந்த ஒரு செகண்டு, ஆண்டவரே என்னால் முடியாது, ஆனால் நீங்கள் வல்லமையுள்ளவர் எனக்கு தெரியும், நீங்கள் ஏதோ பண்ணுங்கள். அவங்க சொல்கிறாங்க கை தானாகவே போச்சுது அப்படிங்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, அது மிரக்கலா அல்லது அவங்களே ஆண்டவர் அவங்கள இது பண்ண வச்சாரு தெரியாது. அவங்க சொல்கிறாங்க, என்னால் செய்ய முடியல, என் கை தானாக போச்சுது. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், சகோதரனே உன்னை மனசார மன்னிச்சிட்டேன், இயேசுடைய அன்புனால உன்னை சகோதரனை சொல்ல அப்படின்னு சொல்லி கட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி பயோகிராஃபி புக்ஸ்லேயும் பைபிளையும் மட்டும் நம்ம லைஃப்லேயும் நடக்கணும், சரியா. நாம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்கிட்ட இருக்கிறாருங்கிறத நம்ம காட்டணும். எல்லாரும் கடவுளை நம்புகிறாங்க, எல்லாரும் அற்புதம் பண்ணுறாங்க எல்லா மதத்துலேயும். ஆனால் ஏன் எனக்குள்ள உயிர்த்தெழுந்த இயேசு இருக்கிறார் அப்படிங்கிறத எப்படி காட்ட முடியும்? என் வாழ்க்கையில் தான் காட்ட முடியும். அதான் இங்கே பின்னால் நம்ம வாசிக்க போகிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்து 7ஆம் வசனத்தில் இது அடிக்கடி நான் சொல்லக்கூடிய ஒரு உதாரணம், ஒரு ஷார்ட் ஃபில்மாக பண்ணலாம் கூட யோசித்தோம் நாங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அவர் நம்மை உயிரோடு எழுப்பி உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறார். நம்ம உட்கார்ந்துருக்கிற இடம் என்ன? நம்ம எந்த சீட்டில் உட்காந்துருக்கோம்? பிதாவோடு கூட பரலோகத்தில் உட்காந்துருக்கோம், சரியா. இந்த உலகத்தில் நம்ம நடமாடிட்டு இருக்கிறோம். நம்ம உட்காந்துருக்கிற நம்முடைய பதவி என்ன? உன்னதங்களில், சரியா, பரலோகத்தில் ஆண்டவர் நம்மளை அவர் கூட வச்சிருக்கிறார். நான் எங்கே உட்காந்துருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் சில விஷயங்களை செய்ய மாட்டேன், சரியா. நான் ஒரு கதை அடிக்கடி சொல்லுவேன். நமக்கு பிடித்தமான ஒரு ஸ்வீட் இருக்குது, சரியா. அந்த ஸ்வீட்டு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் வாங்கி சாப்பிடுவோம் வீட்டில் சண்டை போட்டு. அந்த ஒரு பீஸ் கீழே விழுந்துட்டா என்ன பண்ணும்? வீட்டில் இருக்கும்போது இங்கே இருக்கும்போது கீழே விழுந்துட்டா என்ன பண்ணும்? இன்னும் சுத்தமானதை கழுவிட்டு சாப்பிடுவாங்க, ரைட்.
ஆனால் இதே இது ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிருக்கீங்க, பெரிய பெரிய ஆட்கள் ஒன்று இன்வைட் பண்ணிக்கிறாங்க, வீடியோ கேமரா தான் வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கே அந்த ஸ்வீட் விழுந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? வடை போச்சேன்னு சொல்லுவீங்க. ஆனால் என்ன பண்ணுவீங்க? துணிய மாட்டீங்க, எடுக்க மாட்டீங்க. ஆனால் இன்னொன்று கிடைக்கும் உங்களுக்கு. இல்லை அங்கே இருக்க ஆள்கிட்ட ஐயா இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். நம்ம இருக்கிற இடம் நம்ம செய்கிற செயல்களை தீர்மானிக்கிறது. சரியா? நாம் எங்கே இருக்கிறோம்? உன்னதங்களில் இருக்கிறோம். என்னால் இது செய்ய முடியுமா? முடியாது. அந்த அவேர்னஸ் நமக்கு இருக்கணும். நான் எங்கே இருக்கிறேன்? நான் இருக்கிற இடம் என்ன? கிறிஸ்துவோடு கூட அங்கே வலது வாசல் உட்காந்துருக்கேன், மேலே உட்காந்துருக்கேன். என்னால் இது செய்ய முடியும், ஆனால் மாட்டேன். என்னால் முடியும், குனிய முடியும், ஆனால் நான் மாட்டேன். ஏன்? நான் இருக்கிற இடம் எதுன்னு எனக்கு தெரியும். அவர் என்னை உயிரோடு எழுப்பி உன்னதங்களை உட்கார வச்சிருக்கிறார். என் உயிர் தெழுந்த வல்லமையினால் என்னைய பலப்படுத்துகிறார். அதை நம்ம செய்து கொள்ளும் போது என்ன பண்ண முடியுது? நம்மளால் நிறைய விஷயம் செய்ய முடியுது. இதில் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஒரு 2-3 வசனங்களை வாசனை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நாம் என்ன செய்யணும் ப்ராக்டிக்கலாக? இவ்வளோ விஷயம் பார்த்துட்டோம், தியாலஜி பார்த்துட்டோம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால், 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் கொலோசியரில், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அடுத்து இன்னொன்று சொல்கிறாரு, நாடுங்கள்னு சொல்கிறாரு. பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் கடைசி போர்ஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், விசுவாசத்தினால என்னெல்லாம் பண்ணாங்கன்னு நிறைய லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க இதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க, அதை பண்ணாங்க, அதை பண்ணாங்க எல்லாம். ஆனால் அந்த கடைசியில் வரும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த கடைசி 3 வசனம் தான் அந்த ஹோல் அதிகாரத்துக்கும் ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ் மாதிரி. சரியா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் நம்ம திறந்து பார்க்கலாம். எனக்கு ரொம்ப என்ன சொல்லுது, ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய பகுதி இது. நான் எங்கே போனாலும் இது சொல்லதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சா சொல்லிடுவேன். 11ஆம் அதிகாரத்தில் நீ கடைசியில் பார்த்தீங்கன்னா 35 பாதியிலேருந்து தான் ட்விஸ்ட் ஆரம்பிக்குது. ஹோல் சாப்டர் 34 வசனம் வரைக்கும் ஒன்று போல போயிட்டு இருக்கு. அவன் எதை செஞ்சான்? விசுவாசனால இதை பண்ணாங்க, அதை பண்ணாங்கன்னு எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. 35ல் ஸ்திரீகள் சாக கொடுத்து தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். சில லேடிஸுக்கு அவங்க பிள்ளைங்களை ஜோம் பண்ணி உயிரோடு எழுப்பிட்டாங்க. எனக்கு அடுத்து என்ன போட்டிருக்கு? வேறு சிலர் மென்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். ஸோ எனக்கு மேலான உயிர்த்தெழுதல் இருக்கு. இங்கே உயிரோடு எழும்பட்டாலும் பரவாயில்ல, இங்கே நான் செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு மேலான விசுவாசம் உயிர்த்தெழுதலுக்குன்னு ஒரு விசுவாசம். அப்போது அடிபடுறதுக்கும் விசுவாசம் தேவைப்படுது. சரியா? அற்புதம் செய்யறதுக்கும் விசுவாசம் தேவைப்படுது. அற்புதம் வேணாம்னு சொல்கிறதுக்கும் விசுவாசம் தேவைப்படுது. இதெல்லாம் அற்புதம் பெருசாக பேசுகிறோம். எனக்கு இது செய்ய தெரியும், இதை பண்ணிடுவேன், எதை பண்ணிடுவேன்னு சொல்கிறோம். ஆனால் எனக்கு அற்புதம் நடக்காட்டியும் பரவாயில்ல, எனக்கு இன்னொரு விசுவாசம் இருக்குது, இன்னொரு உலகத்தில் வாழ்க்கை இருக்குங்கிறது, போனாலும் போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கும் விசுவாசம் தேவைப்படுது. அதுக்கப்புறம் பாருங்கள், இதில் ஃபுல்லாக எல்லாம் ரிவர்ஸில் போகுது. இவ்வளோ நாளும் ஜெயிச்சாங்க. இங்கே பாருங்கள், நிந்தை, அடி, கட்டு, காவல், சரியா, கல்லறி, வாளால் அறுப்புண்டார்கள், பரிச்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தால் வெட்டப்பட்டார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் பொறுத்து கொண்டு திருந்தார்கள், துன்பத்தை அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை, அவர்கள் வனாந்தரங்களிலேயும் எல்லாம் சுற்றிட்டு இருந்தாங்க. இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவங்க பார்த்தது அவங்க கிடைக்கல. அவங்களுக்கு நான் கடைசியில் நம்மளையும் போட்டிருக்கு. இந்த பைபிள் இந்த இடத்துல வச்சிருக்குது. 40ஆம் வசனம், அவன் விசுவாசத்தால் ஜெயிச்சனா இருக்கட்டும் அல்லது தோற்று போனவனா இருக்கட்டும், நம்ம இல்லாமல் அவங்க லிஸ்ட்டு பூரணமாகாது. சில சர்ச்சில் ஸ்கூல்லலாம் போர்டில் எழுதியிருப்பாங்க தெரியுமா, ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினாங்க பேர் வரிசையாக போட்டிருப்பாங்க. இந்த சர்ச்சில் இவரெல்லாம் பாஸ்டாக இருந்தாருன்னு போட்டிருப்பாங்க. இந்த ஸ்கூலில் இவரெல்லாம் ஹெட் மாஸ்டராக இருந்தார், பிரின்சிபலாக இருந்தாருன்னு போட்டிருப்பாங்க. கீழே இடம் விட்டுருப்பாங்க. இங்கே ஃபெய்த்ஸ் ஹால் ஆஃப் ஃபேம்னு சொல்கிறோம். ஃபெய்த் இல்லை யாரெல்லாம் எங்கெல்லாம் பண்ணாங்க பேர் போட்டு, அது சூப்பர் ஹீரோஸ்லாம் இருக்காங்க, ஹெவி வெயிட் பாக்ஸஸ்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி அடிபட்டு விசுவாசத்தினால பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. நாம் என்ன பண்ண போகிறோமோ தெரியாது. ஃப்யூச்சரில் நம்ம அடிபட போகிறோமோ, ஜெயிக்க போகிறோமோ, என்ன பண்ண போகிறோமோ. ஆனால் நம்ம பேர் கடைசியில் வந்தால் தான் அந்த லிஸ்ட் என்ன ஆகும்? ஃபுல் ஆகும். இதில் செல்லாது. அது என் பேர் இல்லைன்னா அந்த லிஸ்ட்டு செல்லாதுன்னு பைபிள் சொல்லுது. அவர்கள் நம்மை இல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதுண்டே தேவன் நமக்கு முன்னதாக நியமித்தார். ஒரு பெரிய சொத்து இருக்குது, 4 பேர் அமெரிக்காவில் அங்கெல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க, ஒருத்தன் மட்டும் இங்கே இருக்கிறான், நல்லா குடிச்சு சொத்துல உள்ள பாதியை விற்றுட்டான். அண்ணன் மாதிரிலாம் வராங்க, இது 2ல் 1 பண்ணி முடிச்சு இவனை கணக்கு முடிச்சோன்னு நம்ம பேரை சொல்லி சொத்து பேரை சொல்லி நிறைய இடத்துல கடன் வாங்கிட்டான். வராங்க எல்லாம் பண்ணி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறாங்க. இவன் குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிறான் ரோட்டில்.
சார் நான் கையெழுத்து போடுறோம், இன்னும் அந்த 5வது ஆளை கூட்டுவான்னு சொல்லுவார் ரெஜிஸ்ட்ரார். ஆனால் அவன் கையெழுத்து போடாமல் அவன் கிடக்கான் குடிகார பைய, கடங்கார பைய, அவனால் முடியாது. இங்கே செல்லாது. என்ன செல்லும்? 5 பேர் இருக்குது, 5 பேர் கையெழுத்து போட்டால் தான் இது செல்லும். அப்போ விசுவாசிகளுடைய லிஸ்ட்டில் நம்ம பேர் இல்லைன்னா அது செல்லாது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். நம்ம விசுவாசத்தை தடுமாறுறவங்களா இருக்கலாம், விழுந்து எஞ்சிக்கிறவங்களா இருக்கலாம், பேதுரு மாதிரி இருக்கலாம், தாவீது மாதிரி இருக்கலாம். அவரோட உயிர்த்தெழுந்த வல்லமை நம்பி அந்த பலிபீடத்தில் டெய்லி ஏறி இறங்குறது தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். அப்படி தான் இருக்கும் நம்ம வாழ்க்கை. அதே சமயம் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்கு அந்த காரி டென்பூ மாதிரி மன்னிக்கிறதுக்கு நமக்கு பலனை அற்புதமாக கொடுக்குது. அது அதன் வாழ்க்கையில் டெய்லி செய்யும்போது நாம் வந்து அந்த உயிர்த்தெழுந்த வல்லமைக்கு சாட்சிகளாக இருக்க முடியும். நீங்கள் பின்னால் பார்த்தீங்கன்னா இதே கொலோசேரில் நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் லைட்டாக நம்ம பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறாங்கன்னா, துரியீச்சை, விபச்சாரம், அசுத்தம், மோகம்லாம் போட்டுருங்க, அதெல்லாம் விட்டுருங்க. 3ஆம் அதிகாரம் 8:9 நீங்கள் புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து போல உயிர்த்தெழுந்த ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக இருக்கீங்க. இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. 12ஆம் வசனத்தில், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை போல மனதுருக்கம் உள்ளவங்களா, தேவனை பிரியப்படுத்துகிற மக்களாக, பரிசுத்தத்தை விரும்புகிறவர்களாக, மனத்தாழ்மையோடு சாந்தத்தோடு நீடிய பொறுமையோடு இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இந்த ஈகோன்னு சொல்கிறோம்ல, பெருமை, மனசில் இருக்கிற பெருமை, ஆண்டவர் வந்து எந்த பாவத்தையும் மன்னிப்பாருன்னு பைபிள் இருக்குது. ஆனால் பெருமை உள்ளவனுக்கு மட்டும் எழுத்து நிற்கிறாருன்னு பைபிள் இருக்குது. நான் கடவுளாகணும், அதுதான் மனுஷனுடைய சுபாவம். சரியா? பிசாசனை காதல் சொன்ன வேதம் அதுதான். நீ கடவுளை போல மாறிடலாம், அவரோட மேலே ஆயிடலாம். நமக்கு ஆண்டவர் தன்னுடைய சாயலை கொடுத்ததுனால நம்மளால் நிற்க முடியும், ஸ்ட்ராங்காக நிற்க முடியும் ஓரளவுக்கு. அதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு இயேசு கிறிஸ்து வந்த மாதிரி நம்ம தாழ்மையாக போனால் தான் இதெல்லாம் செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து தன்னை எல்லாத்துக்கும் கீழே எவ்வளோ லோவை தாழ்த்த முடியுமோ தாழ்த்திட்டாரு. அதனால தான் ஆண்டவர் அவர் எல்லாத்துக்கும் மேலே உயர்த்தினார். நமக்கு வரக்கூடிய பெரிய சோதனை வந்து நம்முடைய ஈகோ தான், நம்முடைய பெருமை தான். நான் இதை செஞ்சிருவேன், என்னால் இது முடியும், நான் பெரிய ஆள், நான் நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு வரும். அதுதான் இந்த உலகம் ஹீரோன்னு நினைக்குது, ஹீரோத்தனம்னு சொல்லுது. சரியா? எப்படி இருந்தாலும் கடைசியில் ஹீரோ தான் ஜெயிப்பார். வில்லன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஹீரோ தான் ஜெயிப்பார். அதான் கதை, உலக கதை. நம்ம கதை வேறு மாதிரி இருக்குது. நான் என்ன வந்தாலும் நான் ஆண்டவருக்காக வலது கணத்துக்கு அடித்தானா இடது கணத்தை காட்டுவேன். உலகம் வந்து அது ஹீரோத்தனமாக சொல்லாது, அவன் வந்து கோழைன்னு சொல்லும், வேஸ்ட்டுன்னு சொல்லும். ஆனால் இங்கே உயிர்த்தெழுந்த வல்லமை இயேசு கிறிஸ்து அதான் பண்ணார், அடி வாங்கினார். அவர் நினச்சிருந்தாருன்னா லீஜியன்ஸ் ஆஃப் இவங்களை வந்து கூப்பிட்டுருக்கலாம் அவர். அதனால தான் அவர் உயிர்த்தெழ முடிஞ்சது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை காட்டணும் அப்படின்னு சொன்னால் நான் முதல்ல இறங்கி தான் மேலே ஏறணும், செத்து தான் உயிரோட எழும்ப முடியும். எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு கோ டு ஹெவன் பட் நோபடி லைக்ஸ் டு டை அப்படின்னு ஒரு ஸ்லோகன் போட்டுருப்பானுங்க டிஷர்ட்டில். எல்லாருக்கும் பரவாயில்ல ஆசை தான், ஆனால் யாருக்கும் சாவறதுக்கு மனசு இல்லை. இயேசு கிறிஸ்து அதை முடித்து வந்ததுனால தான் இன்றைக்கி நமக்கு சொல்கிறாரு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் சொல்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை பார்ப்பதுக்காக பவுல் வந்து எல்லாத்தையும் வேஸ்ட்டு குப்பையாக தள்ளிட்டு வந்தான். நாம் அதை பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் அதை காட்ட முடியும். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை எனக்குள்ளே இருக்குது, என்கிட்ட கிரியை செய்யுது, நான் அதை காட்டுறேன் அப்படின்னு மற்றவங்களை காட்ட முடியும். ஸோ அது நம்ம வந்து நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய சபையில், நம்முடைய சமுதாயத்தில், இந்த உலகத்தை நம்ம காட்ட வேண்டியவங்களாக இருக்கிறோம். உயிர்த்தெழுந்த வல்லமை. எத்தனையோ பேர் செத்தாங்க. ஆதி திருச்சபையில காலத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டே அழித்து சிலுவை செஞ்சு கிறிஸ்டியன்ஸை கொண்டாங்களாம். அந்த அளவுக்கு கொடூர நடந்திருக்கு. அவ்வளோ பேர் செத்துருக்குறாங்க. அந்த ரத்தம்லாம் விதையாக விழுந்து தான் நம்மகிட்ட வந்திருக்கு. நம்ம இப்போ ஈஸியாக விட்டுறோம். சரியா? நான் தான் கடவுளுங்கிற மாதிரி நம்ம நடந்துட்டுருக்கோம். அப்படி தான் கிறிஸ்தவம் இப்போ போயிட்டுருக்குது. அந்த சூழ்நிலையில் நீங்களும் நானும் கிறிஸ்தவங்கிட்டே நான் நிரூபிக்க வேண்டியிருக்கு, நான்
உயிர்த்தெழுந்த வல்லமையை கண்ட ஆள், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம காட்டுறதுக்கு ஆண்டு அழைச்சிருக்கிறேன். நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான காலை நேரத்திற்காக நமக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் உயிர்த்தெழுந்த இந்த நாளை நினைவு கூறுகிற நாங்கள் உயிர்த்தெழுந்த உம்முடைய வல்லமையை எங்கள் வாழ்க்கையிலே அனுபவிக்கவும் அதை பிறருக்கு காட்டவும் நீர் எங்களுக்கு வாய்ப்புகளை தாரும். நாங்கள் பலகீனம் உள்ளவர்கள் ஆண்டவரே, ஆனாலும் நீர் எங்களை ஒப்புரவாக்கி இருக்கிறீர், எங்களை உயிரோடு எழுப்பி இருக்கிறீர், எங்களை மன்னித்திருக்கிறீர், எங்களை உன்னதங்களிலே உம்மோடு கூட உட்கார வைத்திருக்கிறீர். அதற்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். அதை உணர்ந்தவர்களாக நாங்கள் ஆண்டவரே எங்கள் கடமையை செய்ய உமக்கு முன்பதாகவும் மனிதர்களுக்கு முன்பதாகவும் மனத்தாழ்மையாக நடந்து கொள்ளவும், பிறரை மன்னிக்கவும், பிறருக்கு உங்களுடைய அன்பை எடுத்து காட்டவும் எங்களுக்கு உதவி செய்யும். சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த இரத்தம், அந்த அன்பு எங்களை நெருக்கி ஏவட்டும். நாங்கள் அந்த அன்பை பிறருக்கு காட்ட எங்களுக்கு உதவி செய்யும். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன், பாஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், அதை ஒவ்வொரு மெம்பர்ஸ்க்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய படிப்பிலே, வேலைகளிலே, குடும்ப வாழ்க்கையிலே உங்களுடைய கிருபை பிரச்சனை இருக்கட்டும். உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நாங்கள் கண்டுகொள்ள, ஒவ்வொரு குடும்பமும் கண்டுகொள்ள, அவர்களை சுற்றியர்கள் கண்டுகொள்ள கிருபை தாரும். இந்த கருத்துக்களை தாழ்த்தி தருகிறோம். நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.